கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 வயதான சிறுவன் மென்பொருள் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவது அப்பகுதி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மங்கலம்பேட்டையைச் சேர்ந்த அனில்குமார் பிட்டா தம்பதியினரின் 14 வயது மகன் ரிஷிகுமார். 9ஆம் வகுப்பு படித்து வரும் ரிஷிகுமார் மொபைல் அப்ளிகேஷன்கள் கண்டுபிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார். அதன் விளைவாக 70க்கும் மேற்பட்ட புதிய அப்ளிகேஷன்களை உருவாக்கியுள்ளதோடு ஒரு நிறுவனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு வயசுல இருந்து ரொம்ப சுட்டியானவங்க, எதையுமே ரொம்ப புரிஞ்சுக்க கூடியவங்க, எதையுமே புரிஞ்சுக்குவாங்க, உடனே புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் 2 நிமிஷத்துல டபாக்குன்னு உடைச்சிருவாங்க. ஏன் குட்டிமா உடைச்சிங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டா நான் திரும்ப சேர்த்துருவேம்மா அப்படின்வாங்க. அப்படி அவங்க சொல்றப்ப திரும்பவும் சேர்த்துருவாங்க. அதை எப்படி இது பண்ணாங்களோ, ப்ரோக் பண்ணாங்களோ அதே மாதிரி திரும்பவும் அதை சரி பண்ணிடுவாங்க. அந்த நாலேஜ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கிரியேட்டிவிட்டியா இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் புதுசா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, புதுசா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி இவர் உருவாக்கியுள்ள ரோபோ உரிமையாளரின் குரலை கேட்டதும் தானாகவே செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. Welcome to News 7. Hello everybody. High five. High five. High. Walk with me. My pleasure. Lead me by the hand. ऐसे उठा, सीधे 50 கிராம் எடையில் மினி கம்ப்யூட்டர் சிபியுவை உருவாக்கியுள்ள ரிஷிகுமார் இன்டர்நெட் கனெக்டர், ப்ளூடூத், ஹெட்போன், மோஷன் ட்ரேடர் என பல்வேறு மொபைல் தொழில்நுட்பங்களையும் உருவாக்கியிருக்கிறார். மேலும் தனது நண்பர்களை கொண்டு தனியாக நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருவது மாணவர்கள் மத்தியில் கண்டுபிடிப்புகள் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருப்பதாக பள்ளி முதல்வர் ஜாஸ்மின் தெரிவித்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் உள்ள பையன் கொண்டு வரும்போது எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்னு பையன் சொன்னான். அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு அது புரியல. அப்போ ஒரு நாள் நான் மொபைலை கொடுத்து கேட்கும் போது அவன் நிறைய ஆப்ஸ் எடுத்து காமிக்கும் போது ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு மாணவனால, ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ரியலி இட் இஸ் ரிமார்க்கபிள். இட்ஸ் வெரி ரிமார்க்கபிள். சிசிடிவி கேமராவில் பதிவாகும் முகங்களை மொபைலில் பதிவிறக்கம் செய்வது, வீடியோ கேம்கள் என 30 அப்ளிகேஷன்களை தனியார் நிறுவனங்களிடம் விற்பனையும் செய்திருக்கிறார். அதன் மூலமாக மாதம் 2,50,000 ரூபாய் ஊதியமும் பெறும் ரிஷிகுமார் அதில் 30% ஆதரவற்றோருக்கு செலவிட்டு வரும் ரிஷிகுமாரின் இந்த முயற்சி பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ரோபோ என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை கேட்டு என்ன எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம அவர் கிட்டத்தட்ட 72 ஆப்ஸ், மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஸ் கிட்டத்தட்ட 72 ஆப்ஸ் பயன்படுத்தியிருக்காரு. அதை உருவாக்குனாலுமே அது மீதம் உள்ள ஆப்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு எத்தனையோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். ஆனா இவர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஆக்கப்பூர்வமான சிந்தனை உடைய அந்த 72 ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரிஷி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், கிளாஸ்ல எப்பயுமே ஆட்டிடியூடா இருப்பாரு. ஸோ எனக்கு கிளாஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாவே நம்மளோட கான்செப்டுக்கு கரெக்டா வந்துருவார். ஸோ அது அவருக்கு A to Z எதுவுமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைப்பாரு. டவுட் இருந்தா அந்த டைம்லயே அவர் அதை கிளியர் பண்ணிப்பாரு. ஸோ அவருக்கு டவுட் இருந்தாலும் நம்ம சொல்றதை விட அவர் ஃபர்ஸ்ட் அதை திங்க் பண்ணுவார், இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லுவார். இவருடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து வியந்த கென்விதானே பட்டேல் நிறுவனம் சிஇஓவாக பணிபுரிய இவருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோன்று சர்வதேச விருதுகளுக்கும் இவரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள் வந்தாலும் தன்னுடைய படைப்புகள் தாய்நாட்டு மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என லட்சியத்தோடு பயணப்படுவதாக தெரிவிக்கிறார் ரிஷிகுமார். எப்பயுமே இன்ஸ்பிரேஷனா இருந்தவங்க எங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஆனா எப்பயுமே சப்போர்ட்டா இருந்தவங்க எனக்கு பேரண்ட்ஸ் தான். அப்புறம் நான் என்னன்னா ஒரு 2.5 இயர்ஸா நான் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறேன். 2.5 இயர்ஸா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னதுன்னா இந்த மாதிரி ரோபோட், சாஃப்ட்வேர்ஸ், அல்காரிதம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் விண்டோஸ், iOS, ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆப் செஞ்சு நிறைய வித்துட்டு இருக்கிறேன். இவருடைய திறமைகளையும் படைப்புகளையும் கண்டு பல்வேறு நிறுவனங்கள் பாராட்டி வரும் நிலையில் ரிஷிகுமாரின் முயற்சிகள் மென்மேலும் சிறக்க தமிழக அரசும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரிச்சர்ட், நியூஸ் 7 தமிழ், விருத்தாச்சலம்.